சியான் விக்ரமுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது தங்கலான மூவி தான். அதுக்கப்புறம் அவருடைய 62வது மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மூவியில் வந்து நியூ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. சியானுடைய 62 தீபாவளி கிட்ட ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொடுக்க போகிற இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அருண்குமாரோடைய டைரக்ஷனில் ஜீவ் பிரகாஷோடைய மியூசிக்கில் இப்போ இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. இந்த மூவியில் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதை தாண்டி பேன் இண்டியா வயசில் நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவி ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா வயசுலேயும் இந்த மூவி தயாராகி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சியான் விக்ரமுடைய ஆக்டிங்கில் பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த 62 இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சியான் விக்ரமுடைய 61 ஆனால் தங்கலான் மூவிக்கு ஒரு பெரிய வெயிட்டிங், ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்த்து இருக்கும். இந்த 62 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக இதுவும் எந்த மாதிரி இருக்கும் தெரியுமே. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது புஷ்பாவுடைய 2வது பாகம் தான். ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே. சுகுமாரோடைய டைரக்ஷனில் டிஎஸ்பியோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி ரொம்ப பெருசாக தயாராகிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரலுடைய 8 இல்லைனா 7க்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ இந்த மூவிலேருந்து ஏப்ரலுடைய 8க்கு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அதாவது இந்த மூவியோடைய டீசர் அனௌன்ஸ்மெண்ட் தான். இப்போ இந்த மூவியோடைய டீசராக வர ஏப்ரல் 8 அன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்ப பிக்கஸ்டான ஒரு வெயிட்டிங்கில் புஷ்பாவுடைய 2வது பாகம் இருக்கு. முதல் பாகம் அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. 2வது பாகம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸை எதிர்பார்த்து தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. இப்போ டீசரை ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோடைய ஹைப்பை அதிகப்படுத்த போகிறாங்க. கண்டிப்பாக சம்மர் முடியறதுக்குள்ளே இந்த மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப பிக்கஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட் 15க்கு கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம். அஜய் தேவ்கானோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் சிங்கம் அகைன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. புஷ்பாவுடைய 2வது பாகமான அல்லு அர்ஜுனுடைய மூவி கூட இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 15 தான் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. புஷ்பாவுடைய 2வது பாகமும் ஆகஸ்ட் 15க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. 2 மூவியுமே கிட்டத்தட்ட பேன் இண்டியா வயசில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. புஷ்பாவுடைய 2வது பாகத்துக்கு சவுத் இந்தியா வயசில் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. வட இந்தியா சைடில் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லணும். இந்த 2 மூவியை தாண்டி இன்னொரு 2 மூவி ஆகஸ்ட்டுடைய 15க்கு ரிலீஸ் ஆகலான்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்போம். கிட்டத்தட்ட தளபதியுடைய கோட் மூவி முதல்ல ஆகஸ்ட் 15க்கு ரிலீஸ் ஆகுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்கிற மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி எந்தெந்த மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு. தளபதியுடைய கோட் மூவியும் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.